ஒரு மனிதனுக்கோ அல்லது ஒரு குழந்தைக்கோ ஒரு வியாபாரத்திற்கோ பெயர் வைக்கும் பொழுது அந்த பெயரை ஏன் சரிபார்க்கணும்னு சொல்றோம்? ஏன் அந்த பெயரை வந்து எண்கணித ரீதியாக அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா, ஒவ்வொரு பெயருக்கு பின்னாடியும் ஒரு ரகசியம் ஒளிந்துள்ளது. ஒரு எண் ஒளிந்துள்ளது. ஒரு நம்பர் வந்து லக்கி நம்பராக இருக்கும் பொழுது, அதுவும் யாருக்கு நீங்க பெயர் சூட்டுறீங்களோ, அந்த பெயருக்குரியவருடைய பிறந்த தேதியும் கூட்டு எண்ணிற்கும் பொருத்தமாக அந்த பெயர் அமையும் பொழுது அது வெற்றியை தரும். இத பத்தி நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல நெறைய பதிவுகள் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். முந்தைய பதிவுகள் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பதிவுகள்ல நீங்க பார்த்து தெளிவு பெறலாம். அதிலயும் குறிப்பாக ஒரு வியாபாரத்திற்கு பெயர் அமைக்கும் பொழுதும் சரி, ஒரு தனி மனிதர்களுக்கு அமைக்கும் பொழுதும் சரி, வியாபாரம்னு ஒண்ணு வரும்போது, அந்த வியாபாரத்தில் சம்மந்தப்படக்கூடிய அத்தனை பார்ட்னர்ஸோடைய டேட் ஆஃப் பர்த் டோட்டலையுமே நம்ம அனலைசேஷனுக்கு எடுத்துக்கணும். ஒருத்தரால் மட்டுமே அந்த நிறுவனம் வந்து உயர்ந்து விட போவதில்லை. அவருடைய பார்ட்னர்ஸோடைய டேட் ஆஃப் பர்த் டோட்டலுக்கும் அது சரியாக இருக்கும் பொழுது தான் அது வெற்றியை தரும். நீங்கள் கோடி கோடியா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா எத்தனையோ பிசினஸ் பார்த்தீங்கன்னா, ஆரம்பிச்ச 1 மாசத்திலேயே படுத்துரும். ஏன்டா இத ஆரம்பிச்சோம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தலைய பிச்சுட்டு சண்டை போடுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். அது நிகழக்கூடாதுன்னா, அந்த பெயர் சரிவர அமைந்திருக்க வேண்டும். எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் பொருந்தும் விதமாக. அதே மாரி ஒரு தனி மனிதர் ஒருத்தரு, அவங்க வாழ்க்கையில நான் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான் சார். எல்லாமே ஃபெயிலியராவே போயிட்டுருக்கு சார். ஆனா நான் பயங்கரமா முயற்சி பண்றேன் சார் அப்படின்னா, இறைவன் உங்கள பென்ஸ் கார் மாரி தான் படைச்சிருப்பாரு. ஒரு BMW மாரி தான் படைச்சிருப்பாரு. ஆனா, அதுல இருக்க வேண்டிய எரிபொருள், உங்களுடைய பெயர் எண் சரியாக அமையல. எரிபொருள் இல்லன்னா எப்படி வண்டி நகரும்? அது எவ்வளோ உயர்ந்த ஒஸ்தியான காராவுமே இருக்கட்டுமே, அதற்குரிய எரிபொருள் அதுல இல்லன்னா எப்படி வண்டி நகரும்? அது மாதிரி தான் ஒருவருடைய பெயருமே. அது தனி மனிதருடைய பெயராக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தையுடைய பெயராக இருந்தாலும் சரி, அதற்குரிய ஒரு எனர்ஜிய குடுக்கக்கூடியது அந்த பெயரில் மூலமாக மட்டுமே நிகழும். அந்த பெயர் குடுக்கக்கூடிய வலிமையால் நீங்கள் சாதனை செய்யலாம். உங்களுடைய வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சரி, இப்போ ஒரு குழந்தைக்கு பெயர் அமைக்கணுங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. எப்படி ஒரு வியாபாரம் வந்து செழித்து ஓங்கினால், நீங்க பெரிய அளவுக்கு பணக்காரராக முடியுமோ, ஒரு தனி மனிதருடைய பெயர் நன்றாக இருந்தால், அவரால் சாதனை செய்ய முடியுமோ, அது மாதிரி ஒரு குழந்தைக்கு அமையக்கூடிய பெயர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, அவர்களால் பெரிய அளவுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான போட்டிகளையும் சமாளித்து சாதனை செய்ய முடியும். எல்லா குழந்தைகளும் ஸ்கூல்ல பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்களா? இல்ல. ஒரு சில குழந்தைகள் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதற்காக உங்கள் வீட்டு குழந்தை வந்து குறைச்சலா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா அவர்களுக்குரிய